நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அடியேன் உங்களை வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவுக்குள்ள அருமையான பிள்ளைகளே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவர் அவர்களை நோக்கி, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெரும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியமல்ல என்றார். இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய ஒரு சாட்சியை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். என் வலது பார்சத்திலும் எனது இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியம் அல்ல என்று ஒரு சாட்சியை கொடுக்கிறார். இங்கே அவருடைய வலது பார்சத்திலும் அவருடைய இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி பிதாவினால் திட்டம் பண்ணப்பட்டவர்கள் அங்கே அமரக்கூடிய ஒரு நிலை. யாருக்கு இது ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்கள் அந்த வலது பார்சத்திலும் இடது பார்சத்திலும் அமரக்கூடிய நிலை. வேதம் சொல்லுகிறது, வலது பார்சத்தில் உள்ளிருக்கிறவர்களை பார்த்து பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று. இடது பார்சத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஆக்கினைக்குரியவர்களாக வேதம் சாட்சி கொடுக்கிறது. இங்கே இயேசு கிறிஸ்துனுடைய குமாரனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறவர்கள் எவர்களோ இடது பார்சத்தில் இருக்கிறவர்கள் எவர்களோ இவைகள் எல்லாம் முன்குறிக்கப்பட்ட ஒரு காரியம். இவைகள் பிதாவினால் ஏற்கனவே திட்டம் பண்ணப்பட்டது. இது குமாரனால் அருளக்கூடிய ஈவு அல்ல என்று இங்கே சாட்சி கொடுக்கிறார். இங்கே மற்ற ஒருவருக்கும் அதை அருள்வது என்னுடைய காரியம் அல்ல என்று இங்கே சாட்சி கொடுக்கிறார். வலது பார்சத்தில் அமர்வதற்கும் இடது பார்சத்தில் அமர்வதற்கும் பிதாவினால் எப்படி யார் யார் அமர வேண்டும் என்று திட்டம் பண்ணியிருக்கிறதோ அவர்களை தவிர மற்றவர்களுக்கு அதை அருளுவது அவருடைய காரியம் அல்ல என்று சாட்சி கொடுக்கிறார். அப்படி என்றால் இங்கே வலது பார்சத்திலும் இடது பார்சத்திலும் இருக்கக்கூடியவர்களை குறித்து ஏற்கனவே பிதாவினால் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிறது. அப்படி பிதாவினால் திட்டம் பண்ணப்பட்ட அந்த கிரியைக்குரிய காரியங்கள் குமாரன் மூலமாக அருளக்கூடிய அருளை குமாரன் அங்கே பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அதிகாரம் உள்ளவராக சாட்சியிடப்படவில்லை. இவைகள் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவைகள், பிதாவினால் தீர்மானிக்கப்பட்டவைகள் குமாரனுடைய வலது பார்சத்திலும் இடது பார்சத்திலும் அமரக்கூடியவர்களை குறித்து. இங்கே பிதாவினால் இந்த காரியங்கள் ஏற்கனவே திட்டம் பண்ணப்பட்டிருக்கிறது. வலதுபுறமும் இடதுபுறமும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது. குமாரனோடு அமர பிதாவினால் வலது பரிசத்திலும் இடது பரிசத்திலும் இருக்கக்கூடிய நிலை ஏற்கனவே திட்டம் செய்யப்பட்டுள்ளது. அதை குமாரன் கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய நிலை அங்கே உயர்த்தப்படவில்லை. குமாரனுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படவில்லை என்று கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். அப்படி என்றால் தீர்மானம் பண்ணப்பட்ட இந்த காரியங்களானது உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தீர்மானிக்கப்பட்ட தீர்மானம் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். குமாரனுடைய வலது பரிசத்திலும் குமாரனுடைய இடது பரிசத்திலும் அமரக்கூடிய அந்த நிலையை அங்கே ஏற்கனவே பிதாவினால் திட்டம் செய்யப்பட்டிருக்கிறது. அது உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி தீர்மானிக்கப்பட்ட அந்த நிலை குமாரனுக்கு அதை அருளக்கூடிய அந்த தன்மை அங்கே தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, இங்கே பிதாவின் சித்தம் செய்பவனாக தீர்மானிக்கப்படுகிறவன் வலது பார்சத்திலும் பிதாவின் சித்தம் செய்யாதவனாக தீர்மானிக்கப்பட்டவன் இடது பார்சத்திலும் அமரக்கூடிய ஒரு நிலை. இங்கே பிதாவின் சித்தத்தின்படி யார் யார் கிரியை செய்வார்கள் என்பது பிதாவினால் ஏற்கனவே திட்டம் செய்யப்பட்டிருக்கிறது. யார் இந்த வலது பார்சத்தில் அமரப்போகிறார்கள் அவர்கள் பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக சாட்சியிடப்படுகிறார்கள். பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறவர்கள் வலது பார்சத்திலும் பிதாவினுடைய சித்தத்துக்கு எதிர்வினை ஆற்றுகிறவர்கள் இடது பார்சத்திலும் காணப்படுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்று இங்கே சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே கிறிஸ்து கொடுக்கக்கூடிய சாட்சி, குமாரன் கொடுக்கக்கூடிய சாட்சி, தன்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவர்கள் அதில் பிரவேசிக்கிறது இல்லை என்றும் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்களே அதில் பிரவேசிப்பார்கள் என்றும் சாட்சி கொடுக்கிறார். பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்கள் மாத்திரம் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்கக்கூடிய ஒரு நிலை. அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக செல்லக்கூடிய அந்த கிரியைக்குரிய காரணியானது பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்யக்கூடிய காரியமாகும். பிதாவினுடைய சித்தம் எதுவோ அதன்படி செயல்படுத்துகிறவன், அதன்படி செயல்படுகிறவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்கக்கூடிய கிருபை பெற்றவன் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. முன்னதாக பார்த்தோம்,
வலது பார்சத்திலும் இடது பார்சத்திலும் அமரக்கூடிய கிரியைக்குரிய அந்த காரியங்கள் யாவும் பிதாவினால் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிறது. பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்கக்கூடிய அந்த கிரியைக்குரிய காரியமானது அது பிதாவினால் திட்டம் பண்ணப்பட்ட ஒரு காரியம். பிதாவின் சித்தத்தின்படி யார் செயல்படுகிறார்களோ அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக செல்லக்கூடிய கிருபை பெற்ற ஜனம். பிதாவின் சித்தம் என்ன? குமாரனை கொண்டு செயல்படுவதே பிதாவின் சுத்தம் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூச்சக்கரத்துக்கு அனுப்பினார். அந்த குமாரனை விசுவாசிக்கிறவன் பிதானை விசுவாசிக்கிறவனாக சாட்சியிடப்படுகிறார். நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்று கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். அப்படி சாட்சி கொடுக்கக்கூடியவர் இங்கே பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. குமாரன் மூலமாக பிதாவை விசுவாசிக்கிறவனே பிதாவினுடைய சித்தம் இன்னதென்று அறியக்கூடியவன். குமாரன் மூலமாக பிதாவை விசுவாசியாதவன் பிதாவினுடைய சித்தம் இன்னதென்று அறியாதவன். பிதாவினுடைய சித்தம் இன்னதென்று அறிந்தவன் அங்கே குமாரன் மூலமாக பிதாவை அறிகிறவன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான் என்று சாட்சி கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, குமாரன் மூலமாக பிதாவை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனுக்குரியவன். ஏனென்றால் குமாரன் மூலமாக விசுவாசிக்கிறவனுக்கு பிதாவின் சித்தம் என்னதென்று அறியக்கூடிய கிருபை பெற்றவனாக சாட்சியிடப்படுகிறார். ஏனென்றால் பிதாவினுடைய சித்தம் குமாரன் மூலமாக இந்த புச்சக்கரத்திலே செயல்படுத்தப்பட வேண்டும். அதுவே பிதாவினுடைய சித்தமாக இருக்கிறது. பிதாவினுடைய சித்தம் குமாரனை அனுப்பி அந்த குமாரன் மூலமாக தன்னகத்தை வர வேண்டும் என்பதே அவருடைய சித்தம். ஆனால் குமாரன் மூலமாக அல்லாதபடிக்கு பிதாவினிடத்திலே நேரே செல்லக்கூடிய ஒரு கிரியைக்குரிய காரியம் சாட்சியிடப்படவில்லை. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இங்கே வலது வருஷத்தில் இருக்கக்கூடிய அந்த கிருபை பிதாவினால் தீர்மானம் பண்ணப்பட்டிருக்கிறது. அங்கே பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக செல்லக்கூடிய நிலையும் பிதாவினால் தீர்மானம் பண்ணப்பட்டிருக்கிறது. அவைகள் யாவும் முன்னதாகவே தீர்மானிக்கப்பட்டவைகள். இந்த தீர்மானமானது யார் பிதாவினுடைய சித்தத்தை செயல்படுத்துகிறார்களோ அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக செல்லக்கூடிய நிலை. பிதாவினுடைய சித்தம் என்ன? குமாரனை விசுவாசிக்க வேண்டும் என்பதே பிதாவினுடைய சித்தம். குமாரன் மூலமாகவே தன்னிடத்திலே வர வேண்டும் என்பதே பிதாவினுடைய சித்தம். குமாரனிடத்திலே மாத்திரம் பிரவேசிக்கிறவன் பிதாவை அறிகிறவனாக சாட்சியிடப்படவில்லை. பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறவனாக சாட்சியிடப்படவில்லை. நான் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் பற்றி கொண்டவனாக காணப்படுவேனே, ஆனால் நான் பிதாவின் சித்தத்தை அறிகிறவனாக சாட்சியிடப்படவில்லை. நான் இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவை அறிய வேண்டும். பிதா இன்னார் என்று அறிந்தால் ஒழிய பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக செல்லக்கூடிய நிலைக்குள்ளாக வர இயலாது. பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக செல்லக்கூடியவன் அந்த கிருபையை பெற்றவன் பிதாவின் சித்தம் இன்னதென்று அறிந்து அதன்படி செய்யக்கூடியவன். பிதாவின் சித்தம் குமாரன் மூலமாக சாட்சியிடப்படுகிறது. குமாரன் மூலமாக சாட்சியிடப்படுகிற அந்த பிதாவின் சித்தத்தை குமாரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பிதாவை அறியக்கூடிய அந்த செயல்பாட்டுக்குள்ளாக வருகிறவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக செல்லக்கூடிய நிலைக்குள்ளாக உயர்த்தப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, தன்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதில்லை என்று சாட்சி கொடுக்கிறார். ஏனென்றால் அங்கே பிதாவினுடைய நிலைக்குள்ளாக இது யாவும் முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. பிதாவினால் முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. பிதாவினால் முன்குறிக்கப்பட்ட இந்த கிரியைகளை செய்கிறவர்கள் பிதாவின் சித்தம் என்னதென்று அறிந்தவர்கள். பிதாவின் சித்தத்தை குமாரன் மூலமாக அறிகிறவன். ஏனென்றால் பிதா தன்னுடைய சித்தத்தை குமாரன் மூலமாகவே செயல்படுத்தி வருகிறார். பிதாவினுடைய சித்தத்தை குமாரன் மூலமாக செயல்படுத்துகிறவன் இங்கே பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக செல்லக்கூடிய கிருபை பெற்றவன். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, இங்கே பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக செல்லக்கூடியவர்கள் வலது வருஷத்தில் இருக்கக்கூடிய ஆடுகள், மந்தையின் ஆடுகள். அவைகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கக்கூடிய ஆடுகள். அவைகள் பிதாவின் சித்தம் இன்னதென்று அறிந்து அதன்படி செயல்படுகிறவர்கள். பிதாவின் சித்தம் குமாரன் மூலமாக செயல்படுத்தப்படுகிறது. அப்படி குமாரன் மூலமாக செயல்படுத்தப்படக்கூடிய அந்த சித்தம் இன்னதென்று அறிந்து அதனை செயல்படுத்துகிறவன் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவனாக சாட்சியிடப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவை பூச்சக்கரத்துக்கு அனுப்ப வேண்டும், அந்த வார்த்தை மாமிசமாக வேண்டும் என்பது பிதாவின் சித்தம். அங்கே அந்த வார்த்தை மாமிசமானதை பிதாவின் சித்தம் என்று ஏற்றுக்கொண்டவன் பிதாவை ஏற்றுக்கொண்டவனாக சாட்சியிடப்படுகிறார். பிதாவினுடைய சித்தத்தை அறிந்தவனாக சாட்சியிடப்படுகிறார். பிதாவினுடைய சித்தத்தின்படி செயல்படுகிறவனாக காணப்படுகிறார். வார்த்தை மாமிசமாகும் போது அந்த மாமிசமான வார்த்தை அங்கே அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அனுப்பப்பட்டது. கடைசி ஏற்பாட்டின் காலத்திலே அந்த வார்த்தை வார்த்தையாய் குமாரனாய் அனுப்பப்படுகிறது. அந்த குமாரன் மூலமாக அந்த வார்த்தை மூலமாக பற்றி கொண்டவனாய் பிதாவினுடைய சித்தத்தை அங்கே செயல்படுத்துகிறவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக செல்லக்கூடிய கிருபை பெற்றவனாக சாட்சியிடப்படுகிறார். பிதா தன்னுடைய சித்தத்தை குமாரன் மூலமாக நிறைவேற்றுகிறார். குமாரன் மூலமாக நிறைவேற்றப்படுகிற அந்த சித்தம் இன்னதென்று அறியக்கூடிய அந்த கிருபையே பிதாவினுடைய சித்தத்தை அறியக்கூடிய நிலைக்குள்ளாக உயர்த்தப்படக்கூடிய காரியம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே பிதாவினுடைய சித்தம் குமாரன் மூலமாக
சேர்க்கப்பட வேண்டும் என்பதே பிதாவினுடைய சித்தமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 44வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். இது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே பிதாவினால் ஈர்க்கப்படுகிறவனே குமாரனிடத்திலே வருகிறவனாக சாட்சியிடப்படுகிறான். தன்னை அனுப்பின பிதா யாரை தன்னிடத்தை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவன் அங்கே குமாரனிடத்திலே சேர்கிறவனாக காணப்படுகிறான். குமாரனிடத்திலே சேருகிறவன் பிதாவினிடத்திலே சேருகிறவனாக சாட்சியிடப்படுகிறான். அங்கே பிதா தன்னுடைய சித்தத்தை குமாரன் மூலமாக நிறைவேற்றுகிறதை அறியக்கூடிய கிருபையை பெற்றவன் அங்கே பிதாவினுடைய சித்தம் இன்னதென்று அறிந்தவனாக சாட்சியிடப்படுகிறான். அப்படியே அறிந்தவனாக சாட்சியிடப்படுகிறவன் பிதாவினால் இழுத்துக் கொள்ளப்பட்டவனாக சாட்சியிடப்படுகிறான். பிதாவினால் முன்குறிக்கப்பட்டவனாக காணப்படுகிறான். அப்படி பிதாவினால் முன்குறிக்கப்பட்டவனாக காணப்படுகிறவனே குமாரனை குறித்த காரியங்களே அறியக்கூடிய அறிவை பெற்றவனாக சாட்சியிடப்படுகிறான். பிதா யாரை தன்னிடத்திலே சேர்க்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர்கள் குமாரன் மூலமாக சேர்க்கப்படுகிறார்கள். குமாரன் மூலமாக சேர்க்கப்பட வேண்டும் என்பதே பிதாவினுடைய திட்டம். குமாரனிடத்திலே மாத்திரம் சேர்ந்து கொண்டிருக்கிறவர்களாக காணப்படுகிறவர்கள், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவர்கள் அந்த ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க மாட்டார்கள் என்று அவர் கொடுத்த சாட்சிக்குரிய கிரியைக்குரியவர்களாக காணப்படுகிறார்கள். அங்கே பிதாவினால் இழுக்கப்படுகிறவர்கள், பிதா இவை யாவற்றையும் முன்குறித்திருக்கிறார். பிதாவை குமாரன் மூலமாக அறியக்கூடிய அறிவை பெற்றவனை பிதாவினுடைய சித்தத்தை அறியக்கூடியவனாக காணப்படுகிறார். குமாரனை அல்லாமல் வேறொருவனும் பிதாவை அறியான் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரனை அறியான். பிதா குமாரனை அறிவார். பிதாவை தவிர வேறு ஒருவனும் குமாரனை அறியான். குமாரனும் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதாவை அறியான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரனை அறியான். பிதா குமாரனை அறிகிறவர். பிதா சாட்சி கொடுக்கிறவர். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்திலே நான் பிரியமாயிருக்கிறேன் என்று சாட்சி கொடுக்கிறார். பிதா கொடுக்கக்கூடிய சாட்சி குமாரனை குறித்த சாட்சி. குமாரனை அவர் அறிந்தவராக இருக்கிறார், அதனை அவர் சாட்சி கொடுக்கிறார். அந்த சாட்சி மெய்யான சாட்சி, அது பரிசுத்த ஆவி கொடுக்கக்கூடிய சாட்சி என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. பிதா குமாரனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். இங்கே இந்த சாட்சியை அங்கீகரிக்கிறவர்கள் முன்குறிக்கப்பட்டவர்கள். அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காக தீர்மானம் செய்யப்பட்டவர்கள், வலதுபுறத்து மந்தையாக தீர்மானம் பண்ணப்பட்டவர்கள். அவர்கள் பிதா தன்னுடைய குமாரனை அனுப்பி இருக்கிறதை அறியக்கூடிய நிலைக்குள்ளாக சாட்சியிடப்படுகிறார்கள். அங்கே குமாரனும் பிதாவை யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதாவை அறியான் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. இங்கே பிதாவையும் குமாரனையும் குறித்த கூறிய ஒரு அறிவு. பிதா தவிர குமாரனை வேறொரு அறியான். குமாரன் யாருக்கு பிதாவை வெளிப்படுத்த வேண்டும் என்று சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதாவை அறியான். பிதாவையும் குமாரனையும் அறியக்கூடிய கிருபை பெற்ற ஜனம் இங்கே நித்திய ஜீவனுக்குரிய ஜனம். அந்த அறிவை பெற்றிருக்கிற ஜனம் பிதாவின் சித்தம் என்னதென்று அறியக்கூடிய ஜனம். பிதா தன்னுடைய குமாரன் மூலமாக அந்த பூச்சக்கரத்துக்கு வந்து இவருடைய நேசகுமாரன் என்று சாட்சி கொடுத்தாரே, அந்த சாட்சியை அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது இஸ்ரவேலர்களுக்கு தூரமாக இருந்தது. இஸ்ரவேலர்கள் நிறைவேறிய பிரமாணத்தை பற்றி கொண்டவர்களாக இருந்தார்கள். கடைசி ஏற்பாட்டிலும் அத்தகைய நிலையே காணப்படும். கிறிஸ்தவர்கள் சபை பிரமாணங்களை பற்றி கொண்டவர்களாக காணப்படுவார்கள். ஏனென்றால் குமாரனை அறியக்கூடிய அறிவை இழந்தவர்களாக, பிதாவை தவிர வேறு ஒருவரும் குமாரனை அறியான் என்று சாட்சியிடப்பட்டு இருக்கிறது. அந்த குமாரன் தன்னை குறித்து சாட்சியிடக்கூடிய சாட்சியை அங்கே பிதா தவிர வேறு ஒருவரும் அந்த சித்தத்தை செய்யக்கூடியவர்களாக சாட்சியிடப்படவில்லை. பிதா தவிர வேறு ஒருவரும் அதை அறிந்தவனாக சாட்சியிடப்படவில்லை. பிதா குமாரனுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். குமாரனும் யாருக்கு பிதாவை வெளிப்படுத்த வேண்டும் என்று சித்தமாக இருக்கிறாரோ அவர்களுக்கு அவரை வெளிப்படுத்துகிறார். அதன் நிலை பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க போகக்கூடிய கிருபையை பெற்ற ஜனம் குமாரன் மூலமாக பிதாவை அறியக்கூடிய நிலையை பெற்றவர்களாக காணப்படுகிறார்கள். ஏனென்றால் இங்கே சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது, குமாரனும் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதாவை அறியான் என்று. குமாரன் மூலமாகவே பிதா தன்னை வெளிப்படுத்துகிறார். பிதாவினிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட வார்த்தை குமாரனாய் சாட்சியிடப்படுகிறது. அந்த வார்த்தையை பற்றி கொண்டிருக்கிற ஜனம் பிதா இன்னார் என்று அறியக்கூடிய கிருபை பெற்ற ஜனமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, குமாரன் மூலமாகவே
பிதாவினுடைய சித்தம் நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். பிதா தன்னுடைய சித்தத்தை குமாரன் மூலமாகவே நிறைவேற்றி வருகிறார். குமாரன் மூலமாக 7 பிரமாணத்தை கட்டளையிட்டார். அவைகள் 7 சபை பிரமாணங்களாக சாட்சியிடப்பட்டது. அந்த 7 சபை பிரமாணங்களும் அந்த சபை தூதர்கள் மூலமாக சாட்சியிடப்பட்டது. அதை ஏற்றுக்கொண்டவர்கள் அதன் மூலமாக பிதாவினுடைய சித்தத்தை அறிந்தவர்களாக காணப்பட்டார்கள். அவர்கள் நித்திய ஜீவனுக்குரியவர்களாக காணப்பட்டார்கள். கடைசி ஏற்பாட்டிலே 7 சபை காலங்களின் பிரமாணங்களும் நிறைவேற்றிருக்கக்கூடிய ஒரு நிலையிலே வார்த்தை தன்னை குமாரனாய் வெளிப்படுத்துகிறது. குமாரனை வெளிப்படுத்தக்கூடிய அந்த வார்த்தையை பற்றி கொண்டவன் பிதாவை அறிந்தவனாக காணப்படுகிறான். ஏனென்றால் குமாரனும் பிதாவை யாருக்கு வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதாவை அறியான் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. நாம் வார்த்தை மூலமாகவே பிதாவை அடையாளம் காணக்கூடிய கிருபையை பெறக்கூடிய ஜனமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறோம். வார்த்தையின் மூலமாகவே பிதாவை நாம் அறிய முடியும். அந்த வார்த்தை பிதாவோடு இருந்தது என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. அந்த வார்த்தை தேவனாக இருந்தது என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆதியிலே இருந்த அந்த வார்த்தை மாமிஷத்திலே வெளிப்பட்டு குமாரனாய் அன்றைக்கு தன்னுடைய கிரியைகளை நிறைவேற்றினது. அது பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றினது. இந்த கடைசி ஏற்பாட்டிலே அந்த வார்த்தை வார்த்தையாய் தன்னை வெளிப்படுத்துகிறது. அது பிதாவினுடைய சித்தத்தை வார்த்தையாய் வந்து தன்னை வெளிப்படுத்துகிறது. குமாரனும் பிதாவை யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதாவை அறியான் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது போல நாம் குமாரனாகிய வார்த்தையை கொண்டே பிதாவை அடையாளம் காண்கிறவர்களாக காணப்படுகிறோம். பிதாவை நம்மால் அடையாளம் காண வேண்டும் என்றால் குமாரன் என்ற வார்த்தை மூலமாகவே உட்செல்ல வேண்டும். அந்த வார்த்தை நாமம் தரிப்பிக்கப்படாத வார்த்தை. பரலோகத்திலே அவருடைய நாமம் வேறு ஒருவருக்கும் சாட்சியிடப்படாத நாமமாகவே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, பரிசுத்த ஆவி குமாரனின் நாமத்திலே அனுப்பப்படக்கூடிய ஆவி என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவி குமாரனுடைய நாமம் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். பரிசுத்த ஆவி குமாரனின் நாமத்திலே அனுப்பப்படக்கூடிய ஒரு நிலை. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவி என்று கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். ஏனென்றால் பிதாவின் நாமமா இயேசு கிறிஸ்துடைய நாமம் உயர்த்தப்பட்டது. எல்லா நாமங்களுக்கும் மேலாக அந்த நாமம் உயர்த்தப்பட்டது. உயர்த்தப்பட்ட அந்த நாமம் நமக்கு கிருபையை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. அந்த கிருபை இயேசு கிறிஸ்து மூலமாக குமாரன் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. நாம் குமாரன் மூலமாக பிதாவை அறியக்கூடிய கிருபை பெற்ற ஜனம் நாம் கிறிஸ்தவர்கள் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நாம் குமாரன் மூலமாக பிதாவை அறியக்கூடிய கிருபை பெற்ற ஜனம். குமாரனின் நாமத்திலே அங்கே பரிசுத்தாவி சாட்சியிடப்பட்டிருக்கிறது. வேறொரு நாமத்தில் பரிசுத்தாவி சாட்சியிடப்படவில்லை. யெகோவா என்ற நாமத்திற்குரிய கிரியைக்குரிய காலம் நிறைவேறின பிறகு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமம் பரிசுத்தாவியை கொடுக்கக்கூடிய நாமமாய் சாட்சியிடப்பட்டிருக்கிறது. யெகோவா என்ற நாமம் இஸ்ரவேலர்களுக்குள்ளாக கட்டளையிடப்பட்ட நாமம். யெகோவா என்ற நாமத்திலே இஸ்ரவேலர்களுக்குள்ளாக பரிசுத்தாவி சாட்சியிடப்பட்டது. நாம் கிருபையினால் இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தின் மூலமாக பிதாவினிடத்திலே ஒன்று சேர்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிற நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமம். இந்த நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கட்டளையிடப்படவில்லை. அந்த நாமம் பிதாவின் நாமமாய் உயர்த்தப்பட்டிருக்கிறது. குமாரனுடைய நாமம் பிதாவின் நாமமாய் உயர்த்தப்பட்டிருக்கிறது. எனவே பரிசுத்த ஆவியும் பிதாவின் நாமமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தின் மூலம் நமக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது. பிதாவின் சித்தத்தை பரிசுத்த ஆவி கொடுக்கக்கூடிய சாட்சியின் மூலம் நாம் அறிய முடியும். பரிசுத்த ஆவி கொடுக்கக்கூடிய சாட்சியின் மூலம் பிதாவின் சித்தம் இன்னதென்று நம்மால் அறிய முடியும். பரிசுத்த ஆவி குமாரன் மூலமாக பிதாவினால் அனுப்பப்படக்கூடிய ஆவி. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, பிதாவை அறிந்து கொள்வது தேவ சித்தமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன் என்று சாட்சி கொடுக்கிறார். உலகம் பிதாவை அறியவில்லை, குமாரன் அறிந்தவராக இருக்கிறார். குமாரன் மூலமாகவே நாம் பிதாவை அறிய முடியும். ஏனென்றால் குமாரன் பிதாவை அறிந்தவராக இருக்கிறார். பிதா குறித்த சகல காரியங்களையும் குமாரன் அறிந்தவராக இருக்கிறார். நான் உம்மை அறிந்திருக்கிறேன் என்று சாட்சி கொடுக்கிறார். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள் என்று சாட்சி கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, பிதா குமாரன் மூலமாக தன்னை வெளிப்படுத்துகிறார். குமாரன் பிதா என்னார் என்று அறிந்தவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் பிதாவினிடத்திலிருந்து வந்தவர். அவர் பிதாவை குறித்து அறிந்தவராக சாட்சியிடப்படுகிறார். அவர் பிதாவை குறித்து அறிந்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அவரோடு இருக்கக்கூடிய கிருபையை பெற்ற ஜனம் அவர் பிதாவினால் அனுப்பப்பட்டவர் என்பதை விசுவாசிக்கக்கூடிய கிரியைக்குள்ளாக வரக்கூடிய ஜனமாக சாட்சியிடப்படுகிறது.
கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள் என்று அப்போஸ்தலர்களை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அவர்கள் இவர் பிதாவினிடத்திலிருந்து வந்தவர் என்று சாட்சி கூடிய அந்த சாட்சியை அங்கீகரித்தவர்களாக காணப்பட்டார்கள். அந்த வார்த்தை மாமிசமாக பிதாவினிடத்திலிருந்து வெளிப்பட்டது என்று அங்கே அவர்கள் அறிந்தவர்களாக இருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் பிதா இன்னார் என்று அறிந்தவர்களாக இருந்தார்கள். பிதாவினால் அனுப்பப்பட்ட குமாரன் இன்னார் என்று அறிந்தவர்களாக இருந்தார்கள். குமாரன் இன்னார் என்று அறிந்தபடியினால் அவர் பிதாவையும் அவர்கள் அறிந்தவர்களாக சாட்சியிடப்படுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, பிதாவை அறியக்கூடிய அறிவு தேவ சித்தத்துக்குரிய ஒரு காரியமாகவே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. பிதாவை அறியக்கூடிய அறிவு அங்கே குமாரனோடு இசைந்திருக்கக்கூடிய கிரியைக்குரிய ஜனம் குமாரன் மூலமாக பிதாவை அறியக்கூடிய நிலை. குமாரன் மூலமாக அல்லாமல் பிதாவை ஒருவனாலும் அங்கே அறிய முடியாது இருக்கக்கூடிய ஒரு நிலை. இயேசு கிறிஸ்து மூலமாகவே மாமிசத்தில் வெளிப்பட்ட அந்த வார்த்தை மூலமாகவே பிதா இன்னார் என்று அறியக்கூடிய கிரியைக்குரிய ஜனமாக அன்றைக்கு பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் சாட்சியிடப்பட்டார்கள். இந்த கடைசி ஏற்பாட்டிலே குமாரனாய் வெளிப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தையின் மூலமாக பிதா இன்னார் என்று அறிந்து கொள்கிறவன் அவருடைய கிரியைகளின் காரணிகளை அறியக்கூடிய கிருபை பெற்ற ஜனமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அவர் தேவத்துவத்துக்குள்ளாகவும் கர்த்தத்துவத்துக்குள்ளாகவும் தன்னுடைய கிரியைகளை நிறைவேற்றி வருகிறார். கர்த்தத்துவத்துக்குள்ளாக செய்யக்கூடிய கிரியைகள் அங்கு ஆதாமிலிருந்து ஆரம்பமானது. ஆதாமிலிருந்து ஆரம்பமான கர்த்தத்துவத்துக்குரிய கிரியைகளுக்கு சாட்சியிடவே வேதம் புதிய ஏற்பாடு என்ற ஒரு ஏற்பாட்டையும் பழைய ஏற்பாடு என்ற ஒரு ஏற்பாட்டையும் இரண்டு ஏற்பாடுகளாக கட்டளையிடப்பட்டிருக்கிறது. இவைகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய கடைசி ஏற்பாடு என்பது கிருபையின் நிறைவின் காலம். அந்த கிருபையின் நிறைவின் காலத்திலே நாம் வந்திருக்கிறோம். புறஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபையின் நிறைவின் காலம் இஸ்ரவேலர்களுக்குள்ளாக கிருபை சென்றடையக்கூடிய காலம். பிதாவினால் தீர்மானம் பண்ணப்பட்டிருக்கிற காரியங்கள் இவை யாவும் பிதாவினால் தீர்மானம் செய்யப்பட்ட காரியங்கள். அது குமாரன் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிறது. பிதா தன்னுடைய காரியங்கள் யாவற்றையும் குமாரன் மூலமாகவே வெளிப்படுத்தி வருகிறார். குமாரன் மூலமாக வெளிப்படுத்துகிறதை விசுவாசிக்கிறவன் குமாரன் மூலமாக பிதா இன்னார் என்று அறிகிறவனாக சாட்சியிடப்படுகிறான். பிதாவை அறிகிறவன் தேவ சித்தம் இன்னதென்று அறியக்கூடிய அறிவை பெற்றவனாகவே சாட்சியிடப்படுகிறான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்கள், குமாரனோடு இருக்கக்கூடிய அந்த தன்மை அங்கே பரலோக ராஜ்யம் என்ற நித்திய ஜீவனுக்குள்ளாக செல்லக்கூடிய கிருபை. ஏனென்றால் அங்கே குமாரனுக்குள்ளாக அலங்கரிக்கப்படக்கூடிய மனவாட்டியாகவே குமாரனுக்குள்ளாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஜனம் சாட்சியிடப்படக்கூடிய சாட்சியாக அமைகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, குமாரனுக்காக மனவாட்டி என்ற தன்னுடைய நிலையிலே அங்கே எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த ஜனத்தை பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்யக்கூடிய ஜனமாய் வேதம் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு நிலை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே பிசாசுக்கு செவிகொடாது இருக்கக்கூடிய ஒரு நிலை. பிசாசு என்பது உலகத்துக்குரிய பிரபஞ்சத்துக்குரிய ஆவி. இப்பிரபஞ்சத்துக்குரிய கிரியைகளை வைத்து கர்த்தத்துவத்துக்குள்ளாக செல்ல முடியாது. அது தேவத்துவத்துக்குள்ளான கிரியை. தேவத்துவத்துக்குள்ளாக கொண்டு போய் கர்த்தத்துவத்தை கலக்கக்கூடிய வித்தே அங்கே மாறுபாடான வித்தாக கலப்பு வித்தாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, பிசாசு குமாரனுடைய சித்தத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன். பிதாவை எதிர்த்து நிற்கக்கூடிய அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. கர்த்தத்துவம் குமாரன் மூலமாகவே நிறைவேற்றப்பட்டு வருகிறது. குமாரன் மூலமாகவே கர்த்தத்துவம் இந்த பூச்சக்கரத்திலே நிறைவேறி வருகிறது. பிதா கர்த்தத்துவத்தின் கிரியையை குமாரன் மூலமாக நிறைவேற்றுகிறார். பிதா தேவத்துவத்தின் கிரியை அபிஷேகம் பண்ணப்பட்ட லூசிபர் மூலமாக நிறைவேற்றி வருகிறார். காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப்பின் மூலமாக இதை செய்து வருகிறார். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, கர்த்தத்துவத்துக்குள்ளான கிரியைகள் தேவத்துவத்துக்குள்ளாக வரும் பொழுது அது கலப்பு வித்தாக மாறுகிறது. பிசாசினுடைய கிரியை தேவத்துவத்துக்குள்ள கிரியையை கொண்டு போய் அங்கே கர்த்தத்துவத்துக்குள்ளாக கலக்கக்கூடிய ஒரு நிலை. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, பிதாவினுடைய சித்தம் இந்த பூச்சக்கரத்திலே குமாரன் மூலமாகவே நிறைவேறி வருகிறது. பிதா எவைகளை இந்த பூச்சக்கரத்துக்கு சாட்சியிட வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை குமாரன் மூலமாகவே சாட்சிட்டு வருகிறார். சபை காலங்களிலே குமாரன் மூலமாக அந்த சபைக்குள்ளாக பிரமாணம் சாட்சியிடப்பட்டது. அது சபை தூதர்கள் மூலமாக கர்த்தருடைய கரத்திலிருந்து அனுப்பப்பட்ட நட்சத்திரங்களாய் வந்து கிரியைகளை செய்தது. அது குமாரனுடைய கரத்திலிருந்து அனுப்பப்பட்ட நட்சத்திரங்களாய் வந்து கிரியைகளை செய்தது. அதன் மூலமாக அங்கே நித்திய ஜீவனுக்குரியவர்கள் பிதாவினுடைய சித்தத்தை அறிந்தவர்களாக அந்த சபைக்குள்ளாக ஒன்று கூட்டப்பட்டு பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக செல்லக்கூடிய கிருபை பெற்ற ஜனமாக சாட்சியிடப்பட்டார்கள். பிதாவின் சித்தம் கர்த்தத்துவத்துக்குள்ளாக செய்யக்கூடிய அழியாத சித்தத்துக்குரிய காரியமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கர்த்தத்துவத்துக்குள்ளான அவருடைய சித்தம் அது பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக அங்கே சென்றடக்கூடிய அவருடைய கிருபையை பெற்ற ஜனத்துக்கு கொடுக்கப்படுகிற பிதாவின் சித்தமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, தேவத்துவம் அது அழிவுக்குள்ளாக ஒரு நிலை. இந்த பூச்சக்கரத்திலே அதனுடைய கிரியைகள் நிறைவேறிவிடும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அங்கே தேவத்துவ கிரியை ஆரம்பமானது. தேவத்துவ கிரியை வானமும் பூமியும் ஒளிந்து போகும், அது இருந்த இடமும் காணாமல் போயிற்று என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாக
இந்த வானமும் பூமியும் அழிந்து போகக்கூடிய ஒரு நிலை, தேவத்துவத்தினுடைய கிரியைகள் முற்றிலுமாக நிறைவு பெறக்கூடிய ஒரு நிலை. ஆனால் கர்த்தத்துவத்தின் கிரியைகள் அழியாதிருக்கக்கூடிய ஒரு நிலை. தேவத்துவம் அழிந்து போய்விடும், கர்த்தத்துவத்தின் கிரியைகள் ஒரு காலம் அழியாது. கர்த்தத்துவத்துக்குள்ளாக அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவே குமாரன் அனுப்பப்படுகிறார். குமாரன் கர்த்தத்துவத்துக்குள்ளாக பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அனுப்பப்படுகிறவர்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கர்த்தத்துவத்துக்குள்ளாக பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அனுப்பப்படக்கூடிய குமாரனுடைய வார்த்தைக்குள்ளாக, குமாரன் மூலமாக பிதாவை கண்டடைகிறவன், பிதாவினிடத்திலே சேரக்கூடிய அந்த சித்தத்தை பெற்றுக்கொண்டவன், அந்த சித்தத்தை அறிந்து கொண்டவன் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கக்கூடிய கிருபை பெற்றவனாக சாட்சியிடப்படுகிறான். பரலோகத்திலே கர்த்தத்துவத்தின் சித்தம் பூரணமாய் நிறைவேறி வருகிறது. மத்தேயுவின் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. உமது சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. பரமண்டலத்திலே அவருடைய சித்தம் நிறைவேறுகிறது. அது கர்த்தத்துவத்துக்குள்ளான சித்தம். அங்கே ஒரே தேவன், ஒரே கர்த்தர். இங்கே பூச்சக்கரத்திலே அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் இருக்கிறார்கள் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தத்துவத்துக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அவருடைய சித்தம் பரலோக ராஜ்யத்திலே அழியாது இருக்கக்கூடிய சித்தமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. எனவே அவருடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலும் கர்த்தத்துவத்துக்குரிய ஜனத்துக்குள்ளாக அந்த சித்தம் செயல்பட வேண்டும் என்றே கர்த்தர் விரும்புகிறார். அதற்காகவே குமாரன் அனுப்பப்படுகிறார். அந்த குமாரனுடைய வார்த்தையை பற்றி கொண்டவர்கள் அதன் மூலமாக பிதாவை அறிந்தவர்களாக சாட்சியிடப்படுகிறார்கள். குமாரன் மூலமாக பிதாவை அறிந்தவன் பிதாவின் சித்தம் என்னதென்று அறிந்தவனாக சாட்சியிடப்படுகிறார். பரலோகத்திலே அவருடைய சித்தம் எப்படியாக செயல்படுகிறது என்பதை அறிந்தவனாக காணப்படுகிறார். அங்கே கர்த்தத்துவத்தின் கிரியைகள் கர்த்தருடைய சித்தமாய் பரலோக ராஜ்யத்திலே செயல்படுகிறது. அங்கே தேவத்துவ கிரியை சித்தமாக செயல்படவில்லை. அங்கே தேவத்துவத்துக்குரிய கிரியைகள் இல்லை. தேவத்துவத்துக்குரிய கிரியைகள் இந்த பூச்சக்கரத்திலே வானமும் பூமியும் உருவாக்கப்பட்டு அழியும் வரை அந்த கிரியைகள் நிறைவேறும். அது வானமும் பூமியும் மாறுபட்ட பின், அது அழிந்த பின் அந்த தேவத்துவ கிரியை முற்றிலுமாக நீங்கி விடுகிறது. கர்த்தர் கர்த்தத்துவத்துக்குள்ளாக அவருடைய சித்தம் இந்த பூச்சக்கரத்திலும் நிறைவேற வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் அதற்கு எதிர்வினையாற்றுகிறவன் தேவத்துவத்தின் கிரியைகளை கொண்டு தன்னகத்தை வஞ்சிக்கிறவனாக செயல்படக்கூடிய பிசாசினுடைய கிரியையாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அவன் தேவத்துவத்தின் கிரியைகளுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவன் தேவத்துவத்துக்குரிய கிரியைகளை கர்த்தத்துவத்துக்குள்ளாக கொண்டு வந்து அவன் திணிக்கக்கூடிய அந்த வேலை, அவனுடைய கிரியைகள் கர்த்தருடைய கண்களுக்கு கர்த்தத்துவத்துக்கு மாறான கிரியையாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. எனவே அவன் ஆக்கினைக்குரியவனாக தீர்க்கப்படுகிறான். தேவத்துவத்துக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஆக்கினைக்குரியவனாக தீர்க்கப்படுகிறான். ஏனென்றால் அவனுடைய கிரியை கர்த்தத்துவத்துக்குள்ளாக தேவத்துவத்தினுடைய சித்தத்தை, தேவத்துவத்தினுடைய கிரியைகளை கொண்டு போய் அவன் அங்கே செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலை. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, பரலோகத்திலே அவருடைய சித்தம் செயல்படுகிறது போல பூலோகத்திலும் அவருடைய சித்தம் செயல்பட வேண்டும். அந்த பூலோகத்திலே இருக்கக்கூடிய தேவத்துவ கிரியைக்குரிய எல்லா ஜனங்களிலும் அது செயல்பட வேண்டும் என்று அவருடைய சித்தமாக இல்லை. அவருடைய சித்தம் பரலோகத்திலே கர்த்தத்துவத்துக்குள்ளாக எப்படி அவருடைய சித்தம் செயல்படுகிறதோ அதே போலத்த ஒரு கிரியை இந்த பூச்சக்கரத்திலும் நிறைவேற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆனால் அதற்கு எதிர்வினையான கிரியைகளை, தேவத்துவத்துக்குள்ளாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய கிரியை இந்த பூச்சக்கரத்திலே அங்கே செயல்படக்கூடிய ஒரு நிலை, அது கர்த்தத்துவத்துக்குள்ளாக பூரணமாக பிதாவினுடைய சித்தம் இங்கே செயல்படாதிருக்கக்கூடிய ஒரு நிலை. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, அவருடைய சித்தம் பரலோகத்திலே செயல்படுகிறது. அது கர்த்தத்துவத்துக்குள்ளான ஒரு கிரியை. அங்கே தேவத்துவத்துக்குள்ளான கிரியைகள் இல்லை. இந்த பூச்சக்கரத்திலே கர்த்தத்துவத்துக்குள்ளான கிரியைக்குள்ளாக அவர் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். பரலோகத்திலே செயல்படுத்துகிறது போல இந்த கர்த்தத்துவத்துக்குள்ளாக செயல்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த பூச்சக்கரத்திலே இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களிடத்திலும் அந்த கிரியைகளை அவர் எதிர்பார்க்கவில்லை. அப்படியான அந்த சித்தத்தை இந்த பூச்சக்கரத்திலே இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களிடத்திலும் அது காணப்பட வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. கர்த்தத்துவத்துக்குள்ளாக தான் தெரிந்தெடுத்த அந்த ஜனத்துக்குள்ளாக பிதாவினுடைய சித்தம் பரலோகத்திலே செயல்படுகிறது போல இங்கேயும் பூமியிலும் செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறார். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் தேவ சித்தத்தை செய்வதற்காக பிடிக்கப்பட்டவன். அவன் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று அறிந்து அதன்படி செயல்படுவதற்காக கர்த்தரால் பிடிக்கப்பட்டவன். அவன் முன்குறிக்கப்பட்டவன். அவன் ஒரு சபைக்குரிய தூதனாக சாட்சியிடப்படுகிறான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று அங்கே நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சாட்சி கொடுத்தவர் முன்பாக அவன் அங்கே இறைஞ்சுகிறவனாக காணப்படுகிறான்.
நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று அவன் கேட்கிறான். குமாரனுடைய சித்தத்தை அறியக்கூடிய ஒரு நிலை, அங்கே பிதாவினுடைய சித்தம் என்னதென்று அவன் அறியக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாக உயர்த்தப்படுகிறான். அங்கே சபைக்கென்று அனுப்பப்பட்ட தூதனாக அவன் முறுக்கிரிக்கப்பட்டவனாக உயர்த்தப்படுகிறான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கர்த்தத்துவத்துக்குள்ளாக பிதாவின் சித்தம் குமாரன் மூலமாக செயல்படுவதை சாட்சியிட்டவனாக அப்போஸ்தலனாகிய பவுல் சாட்சியிடப்படுகிறான். அவன் இஸ்ரவேலுக்குள்ளாக இருந்து வேறு பிரிக்கப்பட்டவன் அங்கே கர்த்தத்துவத்துக்குள்ளாக பரலோக ராஜ்யத்திலே அவருடைய சித்தம் செயல்படுகிறது போல இந்த பூலோகத்திலும் செயல்பட வேண்டும் என்று விரும்பினவனாக சாட்சியிடப்படுகிறான். எனவே அவன் சுவிசேஷத்தை சாட்சியிட்டான். பிதாவின் சித்தம் இன்னதென்று இந்த பூச்சக்கரத்துக்கு சாட்சியிட்டார். அது குமாரன் மூலமாக இந்த பூச்சக்கரத்திலே செயல்படுகிறது என்பதை குறித்து சாட்சியிட்டார். பிதாவின் சித்தம் பிரஜாதிகளுக்குள்ளாக அங்கே கிருபை கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதை குறித்து சாட்சியிட்டார். பிதாவின் சித்தத்தை அறிந்தவனாக சாட்சியிட்டார். ரகசியங்களுக்கு உக்கிரானக்காரனாக சாட்சியிடப்படுகிறார். இங்கே கிருபையானது இஸ்ரவேலர்களை விட்டு பிரஜாதிகளுக்குள்ளாக சென்று கொண்டு இருக்கக்கூடிய அந்த நிலையை சாட்சியிட்டவனாக அங்கே வேதத்திலே அவனுடைய சாட்சி எழும்புகிறதை நாம் பார்க்கிறோம். புறஜாதிகளுக்கு சுவிசேஷ தகப்பன் என்று வேதம் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அவன் தேவ சித்தம் இன்னதென்று அறிந்தவனாக சாட்சியிடப்படுகிறான். ரோமாவரியாருக்கு பவுல் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷத்தறியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். தேவ சித்தம் அறிந்தவன் மறுரூபமாக்கப்படுவான் என்று. தேவ சித்தம் இன்னதென்று அறிந்தவனை மறுரூபமாக்கப்படுவான். ஒரு நொடி பொழுதிலே நாம் மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். யார் இந்த மணவாட்டி? யார் தேவ சித்தம் என்னதென்று அறிந்திருக்கிறாரோ அவரே மணவாட்டியாக சாட்சியிடப்படுகிறார். யார் தேவ சித்தம் என்னதென்று அறிந்திருக்கிறார்களோ அவர்களே மணவாட்டி என்று சித்தரிக்கப்படுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, தேவ சித்தம் பிதாவின் சித்தமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. பிதாவின் சித்தம் குமாரன் மூலமாக சாட்சியிடப்படுகிறது. குமாரன் மூலமாக பிதாவின் சித்தம் இன்னதென்று அறிந்து கொண்டவன் அவருடைய வலப்புறத்து மந்தையாக சாட்சியிடப்படுகிறார். அவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள கிருபை பெற்றவனாக சாட்சியிடப்படுகிறான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, தேவ சித்தமே ரகசியம் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. அந்த ரகசியங்களுக்கு உக்ரானக்காரனாய் அப்போஸ்தலனாகிய பவுல் சாட்சி கொடுத்தார். அவன் பிதாவின் சித்தம் இன்னதென்று அறிந்தவன். அந்த பிதாவின் சித்தத்தை இயேசு கிறிஸ்து மூலமாக அறிந்தவனாக சாட்சியிடப்படுகிறான். இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவின் சித்தத்தை அறிந்தவன் புறஜாதிகளுக்குள்ளாக செல்லக்கூடிய அந்த கிருபையை குறித்து சாட்சி கொடுத்தான். அது பிதாவினுடைய சித்தமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அந்த பிதாவின் சித்தத்தை முன்னறிவித்தவனாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசன ஆகமங்களிலே அறிவிக்கப்பட்டதை அது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை சாட்சி கொடுக்கிறவனாக அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷத்தை அறிவித்தவனாக காணப்படுகிறது நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்கள், ரகசியங்களுக்கு உக்ரானக்காரன் அங்கே தேவ சித்தம் இனது அறிந்தவன். தேவ சித்தம் இனதென்று அறிந்தவன் வலதுபுறத்து மந்தையாக பிதாவினால் முன்குறிக்கப்பட்டவன். அந்த ஜனமாய் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே முன்குறிக்கப்பட்ட ஜனமாய் வலதுபுறத்திலே ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்தலத்துக்குள்ளாக செல்லக்கூடிய கிருபை பெற்றவனாக சாட்சியிடப்படுகிறான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, தேவ சித்தம் இன்னதென்று குமாரன் மூலமாய் சாட்சியிடக்கூடிய சாட்சியை நாமும் விசுவாசித்து கர்த்தருடைய வலப்புறத்து மந்தையாய் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக செல்ல நம்மை ஒரு விஷயம் தேவ சமூகத்திலே ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஆமென்.